திமுகவினர் பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சும்மா சொல்லல. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் திமுக பொறுப்புல இருக்கக்கூடியவர் எவ்வளவு பேரு பாலியல் வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் லிஸ்ட் படிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மதியழகன், அந்த மதியழகன் தான் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளர். அவருடைய உதவியாளர் மாற்றுத்திறனாளி பெண் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததால் திமுக எம்எல்ஏ பிளஸ் மாவட்ட செயலாளருடைய உதவியாளர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று போன வருஷம் மே மாசம் 2025 திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் கல்லூரி மாணவியை பாலியல் அத்துமீறல் செய்ததால், அந்த கல்லூரி மாணவியை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதே போன்று அதே கிருஷ்ணகிரியில 2024 ஆகஸ்ட் மாசம் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய சிவராமன் என்பவர் கல்லூரி பெண்களுக்கு என்சிசி முகாம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி என்சிசி முகாமை நடத்தி அதில் வந்த கல்லூரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததால் இப்போது கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்கிறார். அக்டோபர் 2022 நாகப்பட்டினத்துல திமுக நிர்வாகி மருத்துவர் மற்றும் அவர் தாயார் மீது தாக்குதல், அங்க ஒரு மருத்துவ கிளினிக் உள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவருக்கு பாலியல் சீண்டல் செய்ததால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் 2025 சென்னை சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியில 63வது வார்டு செயலாளர் இதே போன்று கட்ட பஞ்சாயத்து செய்ததாலும் பாலியல் வன்கொடுமை செய்ததாலும் கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் 2018 பெரம்பலூர்ல முன்னாள் திமுக கவுன்சிலர் ஒரு பெண்ணை எட்டி உதைத்த வீடியோ தமிழகம் முழுக்க பிரபலமாக இருந்தது. அதாவது பியூட்டி பார்லருக்குள்ள போய் ஒரு பெண் வயிற்றுல எட்டி உதைச்சு ஒரு மாடு அடிக்கிற மாதிரி அந்த பெண்ணை போட்டு அடித்து அந்த பெண் 3 மாதம் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்பினார். அப்போ திமுகவினர் நாங்க என்ன நினைச்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சக்கட்ட அராஜகத்துல பெண்களுக்கு மீதான பாலியல் வன்கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது செய்பவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் மது போதையும் கஞ்சா போதையும் தான். இந்த மதுவும் கஞ்சாவும் திமுக ஆட்சியில காட்டாற்று வெள்ளம் போல் பரவி கிடக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.